ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடிஜோ ஸ்டான்லி. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் லிங்க் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரீசெட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட புது பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ணலாம். நான் பாருங்கள் 789456123 கொடுத்துக்கிட்டேன். 789456123 கொடுத்துட்டேன். தென் ரீசெட் கொடுத்தேன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். தென் உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். 789456123 பாருங்கள், எனக்கு பக்காவாக லாகின் ஆகி எனக்கு அந்த யூசர் குரு அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரீசெட் லிங்க் மூலியமா எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த 2 பாஸ்வேர்டை செக் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிட்டு லாகின் வந்ததுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணால் இந்த மாதிரி லாகின் ஆகிடும். இது எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இந்த ரீசெட் லிங்க்ல இருக்க அட்ரஸ் பாருங்க. இதை நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரவுட்டே இல்லை. இந்த மாதிரி ஒரு ரவுட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபார்ம் டிசைன் நம்ம பண்ணிடலாம். இதில் /reset அண்ட் தென் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்காக நம்மளோட யூசர் ஃபோல்டருக்குள்ள கீழே பாருங்க, இந்த இடத்துல ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் reset password.jsxன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நம்ம app.jsxக்குள்ள நம்ம ரவுட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ரவுட்டாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். நம்ம லிங்க் வந்து பாருங்க ரீசெட், அது பக்கத்துலேயே நமக்கு டோக்கன் வேணும். ஓகேங்களா? இந்த டோக்கன் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ பேராமீட்டரா பாருங்க கோலன் போட்டு டோக்கன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். தென் நம்ம ரீசெட் பாஸ்வேர்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பாருங்க எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை நான் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா? இங்கே நமக்கு அந்த ரீசெட் பாஸ்வேர்டோட பேஜ் நமக்கு வந்துருச்சு. இந்த பேஜை நம்ம எப்பவும் போல நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ரெகுலராக டிசைன் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் நேவிகேஷன் பாரை முதல்ல வந்து எம்டி ஃப்ராக்மெண்ட்டாக இதை மாற்றி இதுக்குள்ள நேவிகேஷன் பாரை நான் போட போகிறேன். இந்த நேவிகேஷன் பாரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பேஜ் டைட்டில் நம்ம கிரியேட் பண்ணலாம். பேஜ் டைட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. பாருங்க, ரீசெட் பாஸ்வேர்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த பேராமீட்டர்ஸை கெட் பண்ணி நம்ம பண்ணலாம். நம்ம ரெகுலராக பண்ணுற எல்லா ஃபார்மில் இருக்கிற டிசைன் மாதிரி நம்மளோட மெயின் டிவ் நான் ஒன்று போட்டுக்கிட்டேன். அதில் மினிமம் ஹைட்டு, பேக்ரவுண்ட் கலர், இந்த பேசிக்கான பேடிங் செட்டிங்ஸ் நம்ம பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபர்கெட் பாஸ்வேர்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண மாதிரி ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் அண்ட் தென் ஹெட்டிங்குள்ள ரீசெட் பாஸ்வேர்ட் போட்டு இந்த பேசிக் ஸ்டைலிங் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த டிவ் கீழே இன்னொரு டிவ் நம்ம போட்டு ஃபார்ம் டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபைனலாக டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணுறேன். 2 டிவ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சென்டரில் அலைன் பண்ணுறதுக்காகவும் இது அந்த ஃபார்ம் கார்டுக்காகவும் பாருங்கள் டிசைன் பண்ணிட்டேன். தென் எப்பவும் போல் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு டிவ் ஒன்று போட்டு அதில் வந்து இது வந்து ஒரு ஃபார்ம் டேக் உள்ள போடுங்க. ஒரு ஃபார்ம் டேக் ஒன்று போட்டாச்சு. ஆக்ஷனில் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தென் இங்கே ஒரு டிவ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் ஒன்று போட்டுக்கலாம். அந்த லேபிளில் வந்து நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நியூ பாஸ்வேர்டு. ஓகேங்களா? தென் இது வந்து பாருங்க பிளாக்கா சைஸ் வந்து சின்னதாக்கிட்டேன். ஃபாண்ட் செமி போல்டா வச்சாச்சு. டெக்ஸ்ட் கலர் வச்சாச்சு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருக்கேன். தென் இதுக்குள்ள இன்னொரு டிவ் போட்டு அதுல இன்புட் போட்டுக்கலாம். இன்புட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு. ஓகேங்களா? நேம் ஐடியெல்லாம் இப்போ எதுவும் வேண்டாம், இது ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டிவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் டாப் வந்து ஒரு 1 கொடுத்துப்போம். அப்பதான் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். இதுக்கு பேசிக் ஸ்டைலிங் நம்ம பண்ணிக்கலாம். நேம் வந்து பாஸ்வேர்டு, அதுக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். பாருங்க, நேம் பாஸ்வேர்டு, பிளேஸ் ஹோல்டரில் என்டர் நியூ பாஸ்வேர்டு அண்ட் தென் இந்த கிளாஸ் டிசைன் பாருங்க நம்ம ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு போட்டுக்கோங்க. நான் பாருங்க இதே டிவ்வை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். கீழே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரெண்டுக்கும் கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ ஸ்பேஸ் போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் y வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு நான் போட்டுக்கிறேன் என்னோட ஃபார்மில். இப்போ பாருங்க கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ கன்ஃபார்ம்ன்ற வார்த்தையை மட்டும் அடிஷ்னலாக நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. முன்னால் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு, இங்கே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற பிளேஸ் ஹோல்டர் நான் போட்டுக்கிட்டேன். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ பக்கா. தென் இது கீழே வந்து பாருங்க நான் ஒரு பட்டன் ஒன்று போட்டுக்கிட்டேன். அந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அல்லது ரீசெட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டுக்கோங்க.
ஸோ நான் ரீசெட் பாஸ்வேர்டுன்றதை போட்டுக்கிட்டேன். பட்டன் ஸ்டைலிங் நாம ஏற்கனவே போட்ட அதே ஸ்டைலிங் தான். ஸோ அதே ஸ்டைலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃபுல்லு இண்டிகோ கலரில் சிம்பிளாக பாருங்கள் அந்த பட்டன் ஸ்டைலிங் நான் வந்து பண்ணிக்கிறேன். டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப க்ளீனான டிசைன் நம்ம வந்து பண்ணியாச்சு. இந்த டிசைன் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு பேசிக்காக நம்ம 2 ஸ்டேட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்க பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட் வேரியபிள் இதுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இதை நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட்ல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட இன்புட்ல வேல்யூ ஆட்ரிபியூட்ல பாஸ்வேர்டு, தென் வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்ல செட் பாஸ்வேர்ட்ல e.target.value நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரியே நம்ம கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நம்ம போட்டுப்போம். கீழே பாருங்க வேல்யூ ஈக்குவல் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்ல செட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல இதை நான் செட் பண்ணிக்கிட்டேன். தென் இதை சப்மிட் பண்றப்ப எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ தனியாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ரீசெட் பாஸ்வேர்ட் சப்மிட். இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இந்த பட்டன் கிளிக் பண்றப்ப எனக்கு வரணும். சரிங்களா? அப்போ ஃபார்ம்ல வந்து ஆன் சப்மிட் ஈவெண்ட்ல நீங்க கொடுத்துக்கோங்க. ஆன் சப்மிட் ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாது. அப்போ e.prevent default போட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறது தடுத்துக்கலாம். தென் அதில் ஒரு கண்டிஷனும் ஒன்று ஆட் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா டோஸ்ட் மெசேஜில் ரொம்ப சிம்பிளா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் மேட்ச் ஆகலைன்னா பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாப்அப் வர மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? தென் அடுத்தது இப்போ இந்த டேட்டாவை நம்ம வந்து தனியாக இன்னொரு ரீசெட் ஸ்லைசர் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்து அந்த டேட்டாவை நம்ம பேக் அண்ட் ஏபிஐக்கு நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் டேட்டா ஈக்குவல் டு நம்ம பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை ஒரு ஆப்ஜெக்டாக நான் வந்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரவுட்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்லைசர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்காக நம்ம போட்டிருந்தோம். அதே சீக்வன்ஸில் அடுத்து ரீசெட்கான ஃபங்க்ஷன் ஒன்று தனியாக நம்ம எழுதிப்போம். இதுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் அசிங் டங்க் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூஆர்எல், தென் வந்து பார்த்தீங்கன்னா அசிங் கீவேர்டு, இந்த கீவேர்ட் பக்கத்துலேயே ஒரு நார்மல் ஆரோ ஃபங்க்ஷன். இதில் வந்து யூசர் ஸ்லாஷ் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த கீ நான் கொடுத்துக்கிட்டேன். தென் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரா நம்ம வந்து 2 பாஸ் பண்ண போகிறோம். இது யூசரோட டேட்டா அடுத்தது எரர்ஸை வந்து ரிஜெக்ட் வித் வேல்யூஸ் மூலியமா கெட் பண்ணிக்கலாம். யூசர் டேட்டா பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 டேட்டா வேணும். ஒன்று இங்க இருக்க டோக்கன் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ டோக்கன் வச்சுக்கலாம். செகண்ட் யூசர் டேட்டானா அந்த பாஸ்வேர்ட்ஸ் ரெண்டும் நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 டேட்டாவை நம்ம மேலே இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி ட்ரை கேட்ச் நம்ம காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன், தென் இந்த ரவுட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ரவுட் வந்து பாருங்க API ஸ்லாஷ் V1 ஸ்லாஷ் ரீசெட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அந்த டோக்கன் வேல்யூவை நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ரிமூவ் பண்ணுறேன். பேக்டிக் யூஸ் பண்ணி API ஸ்லாஷ் V1 ஸ்லாஷ் ரீசெட் ஸ்லாஷ் அந்த டோக்கன் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் பேக்எண்டில் போயிட்டு அதோட ரவுட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு யூசரோட ரவுட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்களா ரீசெட் ஸ்லாஷ் டோக்கன், இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் பாருங்க 2 தடவை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது தேவையில்லை, 1 டைம் போட்டால் போதும். ஃபைன், இதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த ரவுட்டுக்கு நான் என் ஃபங்க்ஷன் மூலியமா டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன், டோக்கனையும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமெயிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இமெயில் கிடையாது, நம்ம மேலே பாஸ் பண்ணும்போது அங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டுக்கு நமக்கு இமெயில், இங்கே இமெயில் கிடையாது. இங்கே இமெயிலுக்கு பதிலாக யூசரோட டேட்டாவை பாஸ் பண்ணுங்க. அதில் தான் நமக்கு 2மே இருக்கு. இந்த யூசர் டேட்டாவை இந்த 2 கர்லி பிரேசஸ்க்கு பதிலாக நம்ம யூசர் டேட்டா நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். தென் மெசேஜ் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணிப்போம். இந்த ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்ட்ரா ரெடியூசர் நம்ம கீழே நம்ம போட்டுப்போம். பாருங்க இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கு. இதே மாதிரியே அடுத்தது ரீசெட் பாஸ்வேர்டுக்காக நம்ம தனியாக போட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து ரீசெட் பாஸ்வேர்டு ஒன்று போட்டுக்கோங்க. ரீசெட் பாஸ்வேர்டு ஒரு புது பில்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். டாட் மொத்தம் இதில் 3 கேஸ் வரப்போகுது. பெண்டிங் கேஸ், ஃபுல்ஃபில் கேஸ் அண்ட் தென் ரிஜெக்ட் கேஸ்.
பெண்டிங் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி டாட் பெண்டிங் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. கூடவே ஸ்டேட் வேரியபிளை நம்ம இன்புட்டாக கொடுத்து அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இதே மாதிரியே மற்ற 3க்கும் போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஸ்டேட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஸ்டேட். ஃபுல்ஃபில் அண்ட் ரிஜெக்ட்ல நமக்கு ஆக்ஷன் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பெண்டிங்ல நான் என்ன பண்ண போறேன், ஸ்டேட்டோட லோடிங் ஈவெண்ட்டை ட்ரூ ஆக்கிடுறேன், எரர் இருந்தால் நல்லுன்னு வச்சுக்கிட்டேன். தென் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்டேட்டோட லோடிங் ஈவெண்ட்டை ஃபால்ஸ், எரர் நன் கொடுத்தாச்சு, சக்சஸ் வேல்யூ அண்ட் மெசேஜ் எடுத்துக்கிட்டாச்சு. தென் நம்ம கரண்ட் ஸ்டேட் வேரியபிள் இன்கேஸ் ஏற்கனவே ஏதாவது லோக்கல் டேட்டா ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் இஸ் ஆத்தென்டிகேட்டட் ஃபால்ஸும் கொடுத்து நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஃபைனலாக நமக்கு நம்மளோட ரிஜெக்ட் ஸ்டேட்டில் வந்து லோடிங் ஸ்டேட்டை ஃபால்ஸ்ன்னு கொடுத்து அந்த ரிஜெக்ட் மெசேஜை எரர் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம எரர் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து நம்மளோட ரீசெட் பாஸ்வேர்டில் நம்ம கால் பண்ண போகிறோம். இதுக்காக நான் டிஸ்பேட்சுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் டிஸ்பேட்ச் ஈக்குவல் டு யூஸ் டிஸ்பேட்ச். தென் நம்மளோட கரண்ட் வேரியபிளோட ஸ்டேட்டை நம்ம யூஸ் செலக்டர் மூலியமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எரர், லோடிங், சக்சஸ், யூசரோட மெசேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெட் பண்ணிக்கலாம். இந்த யூஸ் செலக்டரை கரெக்டா போட்டுக்கோங்க. தென் யூஸ் நேவிகேட் ஹூக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ரீசன் என்னன்னா நாம இது வந்து ஒன்ஸ் பாஸ்வேர்ட் மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் இது லாகின் பேஜுக்கு போகணும். அதனால யூஸ் நேவிகேட் ஹூக் எடுத்தாச்சு. தென் எனக்கு இங்க டோக்கன் எனக்கு தேவை. எனக்கு இந்த இடத்துல வந்து டோக்கன் தேவை. இந்த டோக்கனை கெட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பெராம்ஸ் மூலியமா நம்ம அந்த டோக்கனை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக கான்ஸ்டன்ட் டோக்கனை நான் டீஸ்ட்ரக்சர் பண்றேன். நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோக்கனை யூஸ் பெராமீட்டர் மூலியமா எடுத்துக்க முடியும். யூஸ் பெராம்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலியமா எடுத்துக்க முடியும். ஏற்கனவே நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம் பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல எப்படி நம்ம இந்த பெராம்ஸ் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்க நான் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? தென் நம்ம யூஸ் டிஸ்பேட்ச் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல கால் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் டிஸ்பேட்ச் ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணி அதுல நம்ம ரீசெட் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணலாம். இதுல பேராமீட்டர் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்னு வந்து டோக்கன் டைரக்டா பாஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கதான் நம்ம வந்து பாருங்க நம்ம யூஆர்எல் இருந்து அந்த டோக்கன் எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த டோக்கனை வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் போட்டுக்கிட்டேன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமா, அது கூடவே இந்த பர்டிகுலர் டேட்டா, இது யூசர் டேட்டான்ற நேம்ல நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். யூசர் டேட்டா, இந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த டேட்டாவை நான் பாஸ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். அப்ப நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண மாதிரி யூஸ் எஃபெக்ட் நீங்க எடுத்துக்கோங்க. எரர்ஸையும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் மெசேஜையும் ஹேண்டில் பண்றதுக்காக. ஸோ அதை வந்து பாருங்க இங்க மேல நான் இம்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் எஃபெக்டை இம்போர்ட் பண்ணுங்க, டோஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுங்க, எரர் மெசேஜை நீங்க இம்போர்ட் பண்ணுங்க, அண்ட் தென் சக்சஸ் மெசேஜ் ரிமூவ் பண்ற ஸ்லைசர் ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ணுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்கேஸ் எரர் வந்ததுன்னா உங்களுக்கு எரரை காட்டிட்டு அந்த எரர் ரிமூவ் பண்ணும். சக்சஸ் ஆச்சுன்னா பாஸ்வேர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும், ரீசெட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அண்ட் தென் அதை ரிமூவ் பண்ணிட்டு தென் நேவிகேட் லாகின் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு நேவிகேட் ஆயிடும். சரிங்களா? இது ரொம்ப கிளீனா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரீசெட்ல நான் டம்மியா நான் வந்து 1 2 ஏதோ வேற ஏதாவது பாஸ்வேர்ட் போடலாம். 789456123. ஏன்னா ஒரிஜினல் பாஸ்வேர்ட் 123ல இருக்கும். 789456123 கொடுத்துட்டு நான் ரீசெட் கொடுக்குறேன். பாருங்க பாஸ்வேர்ட் ரீசெட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணும்போது நான் பாருங்க புது பாஸ்வேர்ட்ல நான் போடுறேன் 789456123 கொடுத்து நான் லாகின் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எனக்கு ஒரு புது யூசர் குருவா பாத்தீங்கன்னா எனக்கு இங்க லாகின் ஆயிடுச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இதை மறுபடியும் லாக் அவுட் பண்ணிடுறேன். இப்போ 789 தான் நம்ம பாஸ்வேர்டா இருக்குங்களா? நான் லாகின் பண்றப்ப எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு. ஸோ என்னோட டம்மி இமெயில் ஐடி நான் இங்கே நான் கொடுத்துக்கிட்டேன் @gmail.com. சென்ட் கொடுக்குறேன். பாருங்க என்னோட இமெயில் ஐடி பாருங்க மெசேஜ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்துடும். பாருங்க பாத்தீங்களா இங்க எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டேன். அல்லது இங்கே நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு லோட் ஆயிடும். நான் பாத்தீங்கன்னா அந்த லிங்கை இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுறேன். பாருங்க ரீசெட் பாஸ்வேர்ட் நம்ம கரெக்டா வந்துருச்சு. இப்ப தப்பான பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச்னு வந்துருச்சு. பாருங்க ஆக்சுவலா 789 பாஸ்வேர்ட் இருந்தது. இப்போ நான் 123456789 மாத்திக்கிட்டேன். இதுலயும் பாருங்க 123456789 மாத்திட்டு ரீசெட் கொடுத்தா பாஸ்வேர்ட் ரீசெட் சக்சஸ்ஃபுல்லி லாகின் பேஜுக்கு வந்துருச்சு.
அப்ப நம்மளோட மெயில் ஐடி போட்டு ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்துட்டு சைன் இன் கொடுத்தனா எனக்கு லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ ரொம்ப கிளீனா பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்கெட் பாஸ்வேர்ட்ல ரீசெட் லிங்க் சென்ட் பண்ணி அந்த ரீசெட் லிங்க் மூலமா நம்ம பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து MERN ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் லைவ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருந்தா கீழே இருக்கிற என் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.